ஐநார்த்தினி நாளைக்கான பிரமல பாத்தீங்கன்னா நிலா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறாங்க. அடுத்த ஸ்டேஷன்ல இருந்து சோழனை வெளியில விட்டுறாங்க. அடுத்த சோழனுடைய ஓனரோ இதுக்கப்புறம் நீ இந்த கடப்பக்கமே வரக்கூடாது, உனக்கு இங்க இனிமேல் வேலையே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சோழனும் ரொம்பவே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. நிலா கிட்ட தயவு செய்துங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண காரியத்தில் நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே நிலா கிட்ட ஃபீல் பண்றாங்க. நிலாவோ பணத்தை திருடுற அளவுக்கு அப்படின்னாங்க இது அவசியம், எதுக்காக நீங்க பணத்தை திருடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு சோழனும் நீங்க எல்லாரும் மறுபடியும் கம்பெனில அசிங்கப்பட்டு நின்றதை என்னால தாங்கிக்க முடியலங்க, உங்களை காசு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணா அதை என்னால தாங்கிக்கவே முடியலங்க, அதனாலதாங்க நான் திருடுற அளவுக்கு போயிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிட்டுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. நிலாவோ சோழனை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல் போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எதுக்காக எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, அதை தாங்க என்னால தாங்கிக்க முடியல, தயவு செய்துங்க நான் தாங்க உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நிலாவோ சோழனுங்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்து நிலா சோழனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் சோழன் நமக்காக இவ்வளவு தூரம் இருக்கிறாரு, தனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு நிலா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. சோழனுக்கு நம்மள அவ்வளவு பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு தடவை கூட நம்ம அவர்கிட்ட அன்பா மூஞ்சி கொடுத்து கூட பேசினதே கிடையாது, ஒவ்வொரு தடவையும் அவர் கஷ்டப்பட மாதிரி தானே நடந்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நிலாவோ தான் நடந்துகிட்டதை நினைச்சு எல்லாத்தையும் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் சோழன் கிட்ட நிலா ரொம்பவே பாசமா பேசுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் நீங்களாங்க என்கிட்ட இது மாதிரிலாம் பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. நிலாவோ ஆமாங்க, இவ்வளவு நாளும் உங்களை பத்தி புரிஞ்சுக்காம உங்ககிட்ட நான் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன், ஆனா எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் போது நான் என்னை மாத்திட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே சோழன் பயங்கரமா ஷாக் ஆகி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சோழன் சேரன் எல்லாருக்கிட்டையும் நிலா மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன்டா, நிலா என்ன ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நிலா என்கிட்ட ரொம்பவே பாசமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோழன் பேசுனதை நிலாவும் கேட்டோம், நிலாவும் அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க.